உடன்படிக்கையினுடைய மேலான ஸ்லாக்கியம் பாக்கியம் என்று அநேகம் உண்டு என்று நாம் கூறினாலும் வேதம் முதலாவது துவக்குகின்ற பகுதி என்னவென்று சொன்னால் யோவான் 1ஆம் அதிகாரத்தில் அதை நாம் வாசிக்கிறோம். யோவான் 1:16 வசனத்திலே அவருடைய பரிபூர்ணத்தினால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் மனுசுருவமாய் அவர் காணப்பட்டு அந்த வார்த்தை மாம்சமாய் நம்ம இடத்திலே வாசம் செய்து அவருடைய மகிமையை நாங்கள் கண்டோம் என்று சொல்லுவாரே. அந்த முதலாம் அந்த அதிகாரத்தில் அவர் எப்படி அதை கூறுகிறார்? அவருடைய பரிபூர்ணத்தினாலே. அது ஒரு புதிய உடன்படிக்கை மிகப்பெரிய பாக்கியம். பரிபூர்ணம், அவருடைய பரிபூர்ணம் என்று சொல்வது நாம் புதிய உடன்படிக்கையின் ஸ்லாக்கியத்தில் தான் பெற முடியும். பழைய உடன்படிக்கையில் வாழ்ந்த தாசர்கள் அவர்கள் அந்த பரிபூர்ணத்தை அடைய வேண்டும் என்று விரும்பினாலுமே கூட அவர்கள் புதிய உடன்படிக்கையினுடைய பக்தர்களை தாசர்களை அல்லாமல், புதிய உடன்படிக்கை நாயகனாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல், அவரை வைத்து அல்லாமல் பரிபூர்ணம் என்பது இல்லவே இல்லை. ஆகவே புதிய உடன்படிக்கையினுடைய மேன்மை என்னவென்றால் பரிபூர்ணம் என்று சொல்வதை இந்த உலகத்தின் அந்தஸ்து, ஆஸ்தி, இந்த உலக பெருமையை வைத்து நாம் எக்காலத்தும் எண்ணிவிடக்கூடாது. அப்படி இருந்திருந்தால் இந்த பரிபூர்ணத்தைக்கு உரிய சொந்தக்காரராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வரும்பொழுது அவர் மாட கோபுரத்திலே பிறந்து வந்திருந்திருப்பார். அவர் இந்த வேத சாஸ்திரிகள், கிரேக்க ஞானிகள் அவர்களை பின்பற்றின பொழுது அந்த நட்சத்திரம் வந்து போய்கொண்டது பார்த்து கொண்டே இருந்த அவர்கள், ஆச்சரியத்தோடு போய்கொண்டே இருந்த அவர்கள் திடீரென்று அதை பார்க்காமல் அவர்கள் எரோதனுடைய அரண்மனையை பார்த்து அதற்குள் பிரவேசித்து விட்டார்கள். அது ஏனென்றால் அவர்கள் எண்ணின இந்த இரட்சகர் இந்த உலகத்திலே பரிபூர்ணம் நிறைந்தவராய் வருவார் என்று அவர்கள் எண்ணினார்கள். மகா மேன்மையுடையவராய் அவர்கள் எண்ணின எண்ணம் தவறில்லை. ஆனால் அவர்களுக்கு அந்த நாளில் அது விளங்கவில்லை. எரோது அரண்மனையிலே போய் தேடினார்கள். பின்பு அவர்கள் திரும்பி வரும் வரை காத்திருந்த அந்த நட்சத்திரம் அவர்களை கொண்டு வந்து காட்டிய இடமெல்லாம் அரண்மனை அல்ல, தாழ்மையான ஒரு மாட்டு தொழுவதற்கு முன்பாக அவரை அமர வைத்திருந்த, அவரை படுக்க வைத்திருந்த அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்து அவரை தாழ்ந்து அவர்கள் பணிந்து கொண்டார்கள். அதுவே மாட்டு கொட்டகை, ஒரு எளிமையான இடம், ஒரு குழந்தை பிறப்பதற்குரிய மிக சாதாரணமான இடம், ஒரு அர்ப்பனுக்குரிய ஒரு இடம், ஒரு எளியவனுக்கு உரிய அந்த இடத்திலே அவர்கள் அந்த மாட்டு தொழுவத்தை, அது தரை எப்படி இருக்கும், மாட்டு கோமியம் நிறைந்து அது சாணம் நிறைந்த இடமாக இருந்திருக்கும். அதெல்லாம் சுத்தம் செய்து வைத்திருந்தாலும் இந்த 3 சாஸ்திரிகளும் சாஷ்டாங்கமாய் விழுந்து, முகங்குப்புற விழுந்து அவரை பணிந்து கொண்டதிலே ஒரு செய்தியை புரிந்து கொண்டார்கள். அது என்னவென்றால், இந்த இரட்சக பெருமான் இந்த பூமியிலே பணத்தையோ பொருளையோ ஆஸ்தியோ அந்தஸ்தியோ பரிபூர்ணம் என்று அவர் குறிப்பிடாமல் அவரே பரிபூர்ணத்திற்கு உரியவர் என்பதை செய்தியை விளங்கி கொண்டார்கள். ஆகவே மிகுந்த மகிழ்ச்சியோடு அவர்கள் சென்ற பொழுது ஒரு செய்தியை பெற்று சென்றார்கள். என்ன, அரசவையில் அரண்மனையில் பிறப்பார் என்று எண்ணின இவர் இப்படி போய் பிறந்திருக்கிறாரே, இவரான் நம்முடைய இரட்சகர் என்றவர்கள் கேட்கவில்லை. மாறாக they got the message, செய்தியை பெற்று தங்களை பொழுதி மட்டும் தாழ்த்தி, சர்வ வல்லமுள்ள தெய்வம் தன்னை தாழ்த்தி இப்படி ஒரு மாட்டு கொட்டையிலே மானிடரெல்லாம் சத்திரத்தில் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த மாட்டு தொழுவத்திலே பிறந்தாரே என்று அறிந்து, மேன்மையை அறிந்து தங்களை அவர்கள் தாழ்த்தி அவரே அந்த சின்ன அந்த மாட்டு தொழுவத்தின் முன்னணியிலே கிடைத்து வைத்திருக்கிறார்கள். இவர்களோ அதை விட தாழ்த்தி சாஷ்டாங்கமாய் பணிந்து, தெய்வமே, இரட்சக பெருமானே, சர்வ வல்லவரே, நம்முடைய தாழ்மையை நாங்கள் போற்றுகிறோம், நாங்களும் அவ்விதமே தாழ்த்துகிறோம் என்று அவர்கள் தாழ்த்தினார்கள். ஆகவே பரிபூர்ணம் என்று சொல்வது எக்காலத்தும்
மண்ணுக்குரியதை பரிபூர்ணம் என்று நாம் சொல்லிவிடக்கூடாது. அவரே பரிபூர்ணம். இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவத்துவத்தினுடைய பரிபூர்ணமும் வாசமாய் இருந்தது என்று எழுதியிருக்கிறது. அவருடைய சரீரத்திலே கொலோசிலே சகல ஞானமும் வாசமாய் இருந்தது என்று எழுதியிருக்கிறது. நமக்கு யார் செல்வம்? இயேசுவே நமக்கு செல்வம். எது நமக்கு பரிபூர்ணம்? இயேசுவே நமக்கு எல்லாம் பரிபூர்ணம். ஆகவே அதை அவர் இந்த பூமிக்கு அவர் வந்த பொழுது அந்த பரிபூர்ணத்தை தன்னுடைய மானிட ரூபத்திலே வந்து தன்னுடைய இந்த சரீரத்திலே ஒரு எளிமையான இந்த சரீரத்திலே மானிட சரீரத்திலே தன்னை தாழ்த்தின சரீரத்திலே சகல பரிபூர்ணத்தையும் பெற்றது எதற்காக? டு பிளஸஸ், நம்மை ஆசீர்வதிப்பதற்காக, நமக்கு கொடுப்பதற்காக. அதை அவர் கூறும்பொழுது அவருடைய பரிபூர்ணத்தினால் 16ஆம் வசனம், நம்ம எல்லோரும், நான் 1 or 2 1 2 பேர் அல்ல, அந்நாட்களிலே தாவீது கரளின மாக்கிருபை என்று எழுதியிருக்கிறது. இப்பொழுதோ நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். ஹல்லேலூயா. அது போன்ற பாக்கியம் பழைய ஏற்பாட்டிலே பழைய பரிசுத்தவான்களிடத்திலே இல்லை. இருந்தார்கள், அவர்களுக்கு தேவன் கிருபை கொடுத்தார். தாவீதுக்கு அருளின மா கிருபை, தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனுஷனாய் அவன் இருந்தது நிமித்தம், அவனுடைய பாவ உணர்வை அடைந்து மனம் திரும்பின அவனுடைய உள்ளத்தின் நிமித்தம் தேவனை நேசித்து அவனுடைய நாமத்தை நேசித்து அவன் ஆட்டிடையனாக இருந்தாலும் அதே நேசத்தை பற்றி கொண்டும், அவன் கோலியாத்துக்கு முன்பாக நிற்கும் பொழுது அதே நேசத்தை தெய்வம் மீது பற்றி கொண்டும் வைராக்கிய வாஞ்சை கொண்டவனாய், என்ன சர்வல்ல தேவனுக்கு சர்வையின் தேவனுக்கு நிந்தையா? யாரவன்? நான் ஆட்டிடையனாய் வென்ற அதே ஜெயத்தை இந்த அரக்கனை கொன்று வெல்லுவேன் என்றவன் வந்தானே, அது வைராக்கியத்தின் நிமித்தம், தெய்வ சிநேகத்தின் நிமித்தம், அவர் மீது கொண்ட அன்பிலே அவன் சொன்னான், அரசனாய் இருந்து அவன் சொன்னான், நான் எதை விரும்புவேன்? பூமியிலே உண்மையின்றி எனக்கு வேறு விருப்பமில்லை, பரலோகத்திலும் உண்மையின்றி எனக்கு யாருண்டு? உம்முடைய ஆலயத்தில் நான் வருவேன் என்றால் ஒன்றை நான் தேடுவேன், அதே நான் நாடுவேன். ஒன்றுதான் எனக்கு தேவை, நான் உன்னை மகிமையை காண வேண்டும், உம்மை தரிசிக்க வேண்டும். நான் வாசலிலே அரசனாக இருக்கிறேன் என்று முன்னால் சேர் போட்டால் மறுத்துவிட்டு நான் வாசலிலே நான் அமர்ந்து கொண்டு, தெய்வமே, ஒரு சாதாரண ஒரு காவல்காரனாய், ஒரு வேலைக்காரனாய், ஒரு தொண்டனாய் இருந்து கொண்டு நான் உம்முடைய மகிமையை நான் பெறுவதற்கு காத்திருப்பேன் என்றெல்லாம் சொன்ன அந்த தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற சமமாய் நான் நெருங்கி வந்த அவனுக்கு தேவன் தம்முடைய கிருபை அருளி தந்தார், கொடுத்தார். அதுபோன்று அவர் கிருபை அருளி தந்த பகுதியானது நோவா. தேவனுடைய கண்களிலே அவன் இரக்கம் பெற்றான், தேவன் அவனுக்கு அந்த கிருபை அருளி தந்தார், கொடுத்தார். ஆனால் புதிய உடன்படிக்கை என்று வருகிற ஒரு பகுதியிலே கொஞ்சம் அதிலே உள்ள வித்தியாசம் என்னவென்று சொன்னால், நாம் அவர் அருளி தந்து என்று இல்லாமல் என்னென்று எழுதியிருக்கிறது என்று சொன்னால், கிருபையின் மேல் கிருபையை பெற்றோம், கிருபை மேல் கிருபையை நாங்கள் போய் பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. அதுபோன்று தேவனுடைய கண்களிலேயும் அந்த தயவு கிடைத்தது, கிருபை கிடைத்தது என்று சொல்வது என்பது அவ்வப்பொழுது பழைய ஏற்பாட்டின் நாட்களில் ஏற்பட்டிருந்தாலும், ஆனால் இப்பொழுதோ நாமோ அவருடைய அந்த பரிபூர்ணத்திற்குள் பிரவேசிப்பதற்கு, பூர்ணத்தையும் அடைவதற்கு கிருபையின் மேல் கிருபையை நாங்கள் பெற்றோம். அது ஒரு நேரடியான ஒரு வித்தியாசம். அதை யோவான் கூறும்பொழுது அவர் சொல்லுவார், அடுத்த 17ஆம் வசனத்திலே, எப்படி எனில் என்று அவர் கூறும்பொழுது, நியாயப்பிரமாணம் எப்படி எனில், நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கிவன் கொடுக்கப்பட்டது. அந்த முதலில் சொன்னதை போல் கண்களை தயை கிடைத்தது, அவர் கொடுக்கிறது. நியாயப்பிரமாணம் இட் இஸ் கிவன், கொடுக்கப்பட்டது. அதன் அர்த்தம் என்ன? அதை வைத்து அவன் வாழ வேண்டும், அவ்வளோதான். கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பிறர் பொருளை செய்யாதிருப்பாயாக என்பதெல்லாம் கொடுக்கப்பட்டது.
கட்டளைகளை இட் இஸ் கிவன், தே ஹாவ் டு ஒபே இட், அதை அவர்கள் கீழ்ப்படிந்து அதற்கு வாழ வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அவர் மூலமாக கிருபையும் சத்தியமும் உண்டாயின. இட் கேம் டவுன், அது வந்தது என்று எழுதியிருக்கிறது. அது உண்டாயின ஒன்றையும் கொடுக்கப்பட்டது என்று சொல்ல இயலாது. உண்டாயின ஒன்று அருளப்பட வேண்டும். அவர் அதை நமக்கு தந்திரல வேண்டும். அதைத்தான் அங்கே நாம் அந்த 16ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். கிருபை மேல் கிருபையை பெற்றோம். நாங்கள் பெற்றோம் என்று சொல்வதற்கும் கொடுக்கப்பட்டது என்று சொல்வதற்கு வித்தியாசம் இல்லையா? எனவே கிருபையை நான் பெற வேண்டும் என்றால் ஒரு மனிதன் இறைவனிடத்திலே போய் மண்டியிட்டு, இறைவா தாரும், உம்முடைய கிருபையை தாரும் என்று கேட்க வேண்டும். எனவே கிருபையினுடைய ஆரம்பம் எங்கே தொடங்குகிறது என்று பார்த்தீர்களா? கிருபையின் ஆரம்பம் எங்கே இருக்கிறது என்றால் தாழ்மையில் தான் கிருபை இருக்கிறது. ஒரு மனுஷன் போய் இறைவா உம்முடைய கிருபை எனக்கு தாரும் என்றவன் மண்டியிட்டு இறைவனிடத்தில் கையேந்துங்கள் என்று சொல்வார்களே, சில பாடல்களை நான் கேட்டிருக்கிறேன். அப்படி போல் அவர்கள் கையேந்தி கிருபை தாரும், என்னை கிருபை புரிந்த ஆள் என்று ஒரு பாடலே பாடுவோம். என்னை கிருபை புரிந்து என்னை ஆண்டு கொள்ளும், தயவாய் உடைய கிருபையை தாரும் என்று கேட்கிறானே, அந்த கேட்கின்ற பெற்றுக்கொள்ளின கிருபை பெற்றுக்கொள்கிற ஒரு மனுஷன், கிருபை ஈக்குவல் டு ஒரு பங்களா என்று நீங்கள் வைத்துக்கொள்வீர்கள். எல்லாம் கிருபை என்று சொல்லிக்கொள்வீர்கள். கிருபை ஈக்குவல் டு ஒரு லேட்டஸ்டாக வாங்கின கார் என்று நீங்கள் சொல்லிக்கொள்ளுங்கள். கிருபை ஈக்குவல் டு ஒரு பொசிஷன், ஒரு பதவி நான் பெற்றேன், கிருபை ஈக்குவல் டு என்று நீ சொல்லிக்கொண்டே இருங்கள். நோ, ஜீரோ. அது ஒன்று பகுதியெல்லாம் கிருபைக்கு ஈக்குவல் அல்ல. கிருபை ஈக்குவல் டு தாழ்மை. தாழ்மையில்தான் சமமான அந்த கிருபை ஒருவன் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் வந்த பொழுது, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், இந்த பூமியிலே அவர் வரும்பொழுது ஒரு மனுஷ ரூபமாய் அவர் காணப்பட்டு இந்த பூமியிலே வந்த பொழுது தன்னைத்தானே தாழ்த்தினார். தன்னைத்தானே அவர் தாழ்த்தி என்ன ரூபம் எடுத்தார்? அடிமையின் ரூபம் எடுத்தார். சும்மா பெயருக்கு ஒப்பான ஒரு நடிப்பிற்குரிய ரூபம் அல்ல. ஹி பிகேம் எ ஸ்லேவ். அடிமையாகவே இருந்தார். சர்வவல்ல தெய்வம் அவர் தன்னை தானே தாழ்த்துவதற்கு இந்த பூமியிலே கடைகோடி எது என்று பார்க்கிறார்? எந்த ஸ்தானம் பெரியது என்று பார்க்கிறார்? அவர் தாழ்த்துவதற்குரிய ஸ்தானத்தை பெரியது என்று பார்த்தார். தாழ்த்துவதற்கு இதைவிட வேறு ஒன்றும் இல்லை. எபேசில் இன்னொரு முறை நாம் வாசிக்கும் பொழுது அவர் ஏறினார் என்று நீ எண்ணிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் ஏறினார் என்பதற்கு முன்பாக என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? அவர் தாழ்விடங்களிலே இறங்கினார் என்று எழுதியிருக்கிறே. That is the wonder of wonder. It's a great wonder. அந்த கிரேக்க சாஸ்திரிகள், ஞானிகள் அது செய்த அந்த ஒண்டர், ஆச்சரியம். அவர் எந்த முன்னணியிலே இருக்கிற ஒரு ஸ்டூலிலே வைத்திருக்கிற முன்னணியில் இருக்க, இவர்களும் மண்ணிலே புதைந்து, மன்னவனே நீர் அங்கே இருக்கும்பொழுது நாங்கள் எங்கே எப்படி உண்மை நாம் ஆராதிக்க இயலும்? தாழ்மையே அல்லாமல் உண்மை ஆராதிப்பதற்கு வேறு இடமே இல்லை என்று புழுதியிலே முகம் சாய்த்து அந்த 3 கிரேக்க ஞானிகளும் அவரை வணங்கி போற்றி வணங்கினதெல்லாம் என்னவென்று தெரியுமா? அவர்கள் கண்ட இரட்சகனுடைய அந்த தாழ்மை. அந்த தாழ்மை அவருடைய உள்ளத்தை பற்றி கொண்டது. இன்றும் ஆராதனை என்று சொல்லுகின்ற என்ற பெயரிலே போய் பாருங்கள், அங்கே என்னவெல்லாம் கிறிஸ்துவுடைய நாமத்திற்கு அபகீர்த்தி உண்டாக்கி ஒரு வேறு மார்க்கத்தாரை போலவே, அவர்கள் சினிமா ஆக்டர்களைப் போலவே தானுமாகி தன்னுடைய மக்களையும் மாற்றி அவர்கள் ஆராதனை என்று அவர்கள் சொல்லுகின்ற அவருடைய ஆடலும் பாடலும் அவர்களுடைய மேன்மையும் அவர்கள் செய்து கொள்கின்ற நர்த்தனங்களும், ஐயோ கொடுமை கொடுமை கொடுமை, அதுவும் ஆராதனை. அந்த கிரேக்க சாஸ்திரிகள் கண்டு வியந்து போய் அவர் ஆராதிக்க வந்த அந்த இடத்துல தாழ்மையினுடைய தத்ரூபத்தை கண்டு, சர்வல்ல தெய்வம் தாழ்த்தின அந்த பகுதியை கண்டு மோங்குப்புற விழுந்தார்களே, ஆராதித்து கொண்டார்கள். அவரை வணங்கி ஆராதனை செய்தார்கள். தாழ்மையே இல்லாமல்
தேவனை நெருங்கி சேர்ந்து ஆராதனை செய்வதற்கு வேறு எதுவும் இல்லை. ஒரு மனுஷன் தன்னுடைய வார்த்தையிலே, தன்னுடைய பாடலிலே, தன்னுடைய ஆர்ப்பாட்டத்திலே எதையெல்லாமோ அவன் செய்து கொண்டு ஆராதனை 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 என்று கூக்குரலிட்டாலும் தாழ்மை என்ற வாசனை அங்கே இல்லை என்றால் அங்கே ஆராதனை இல்லை. அங்கே ஆர்ப்பரித்து கைதட்டுங்கள், என்ன வேண்டுமானாலும் செய்து கொண்டே இருங்கள், ஆனால் தெய்வம் அங்கே இருப்பாரோ? தாழ்மை ஒன்றே தவிர ஆராதனைக்குரியது வேறு எதுவுமே இல்லை. உங்கள் சரீரங்களை ஜீவபலியாய் ஒப்பு கொடுங்கள், முழுவதும் அவருக்கு ஒப்பு கொடுத்து கான்சக்ரேட் பண்ணி அவருடைய பலிபீடத்திலே கொண்டு வந்து வைத்து விடுங்கள் என்று ரோமர் 12 வாசிக்கிறோமே. இதுவே புத்தியுள்ள ஆராதனை. இதை தவிர மற்ற ஆராதனைக்கு பெயர் புத்திகட்ட ஆராதனை. அதை பார்ப்பதற்கு அவருடைய ஆடலும் பாடலும் என்னவோ கைதட்டுகின்ற விதங்களும் அவர்கள் என்னென்னவோ செய்கின்ற நர்த்தனங்களும் ஐயோ கொடுமை கொடுமை கொடுமை. அதை புத்தியில் ஆராதனை என்றால் சொல்லக்கூடும். புத்திகெட்ட ஆராதனை, அறிவில்லாத ஆராதனை. சர்வவல்ல தெய்வன் இந்த பூமியிலே தன்னை தாழ்த்தி வந்து இந்த இரட்சக பெருமானை அங்கே ஆராதிப்பதற்கு தாழ்மை என்ற வாசனை இல்லையே. தாழ்மையில்லாத இடத்தில் ஆராதனை என்று பெயர் சொல்லிக் கொள்வதா? அதையும் போற்றி மகிழ்ந்து கொள்வதா? நீங்களாகவே மகிழ்ந்து கொள்ளுங்கள், நீங்களாகவே மாலை சூட்டி கொள்ளுங்கள், நீங்களாகவே இதுதான் ஒப்பற்றது என்று பேசிக்கொண்டே இருங்கள். வேதம் ஒரு நாளும் கிஞ்சித்தும் அதற்கு சரி என்று சொல்வதில்லை. வேதம் வானம் பூமி ஒளிந்து போனாலும் நீங்கள் என்னத்தையோ பேசி கொண்டிருந்தாலும் அவருடைய வார்த்தையில் அசைவதில்லை, ஒரு உறுப்புகளாலும் அசைவதில்லை. சத்தியம் சத்தியமாகவே நிலைத்து நிற்கும். அவருடைய மெய்யான ஆராதனை என்று சொல்வதை, இதுவே புத்தியில் ஆராதனை என்று சொல்வதை ஒரு நாளும் மாற்றிக்கொள்வதில்லை. புத்தியிட்ட ஆராதனைக்கு இன்று ஜனங்கள் போய்கொண்டிருப்பதை காண்பது வேதனை இல்லையா? தாழ்மை என்ற அந்த நறுமணம் எங்கே இல்லையோ, எந்த சபையில் இல்லையோ, தெய்வம் அங்கே வாசம் செய்ய மாட்டார். அங்கே நீங்கள் சாஸ்திரிகளாய் ஞானிகளாய் வந்தாலும் கூட தாழ்மை இடத்தை கண்டவுடன் முகங்குப்புற விழுந்து இங்கே தேவன் இருக்கிறார், தேவனுடைய சிங்காசனம் இங்கே இருக்கிறது என்று அறிந்து உங்களை தாழ்த்த முடியவில்லை என்றால், உங்களையும் அகங்காரம் கொள்ள செய்வதாக இருக்கிறது என்றால், ஒருவர் பார்த்து கொண்டு அவனுடைய ட்ரெஸ்ஸை பார்த்து கொண்டு, இவளுடைய சேரியை பார்த்து கொண்டு, என்னென்னவெல்லாம் பார்த்து கொண்டு உலக மேன்மையவே மேன்மை என்று எண்ணுகின்ற மக்களாக இருந்தால், புதிய உடன்படிக்கையினுடைய மேன்மையை இப்படி இழக்கலாமா? ஒரு மனுஷன் ஒரு மனுஷி தெய்வ ஆலயத்தை தாழ்மையின் பீடமாய் எண்ணாமல், வானம் உமது சிங்காசனம், பூமி அவர் பாதபடி என்று இருக்கிற ஆராதனை என்று சொல்ல போகிற இடத்தில் அவருடைய மலரடியை முழங்கால் படியிட்டு தாழ்த்தி மூங்குப்புற விழுந்து காண முடிந்து ஆராதனை செய்ய முடியவில்லை என்றால் அதற்கு பேர் சபை என்று நாம் சொல்ல இயலுமா? அது கிறிஸ்தவ சபை என்று பேசுவார்களாம். இப்படியெல்லாம் தேவனுடைய நாமத்திற்கு அபகீர்த்தி உண்டாகி பெருமை, உலகத்தின் பெருமை மேன்மை அடைந்து விட்டது. பரிபூர்ணம் என்று சொல்லுவதை ஈக்குவல் டு பங்களா என்று வைத்து விட்டார்கள். கிருபை 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 என்று சொல்வதை ஈக்குவல் டு பணம், கிருபை என்று சொல்வதை தங்களுக்கு சேர்ந்துவிட்ட காணிக்கையினுடைய தொகை, கிருபை என்று சொல்லுவதை தங்களுடைய மேன்மையான கட்டிடங்கள், கிருபை என்று சொல்லுவதை என்னென்னமோ வைத்துக் கொள்கிறார்களே, அது தகுமா? 100க்கு 100 தெய்வம் கிருபையை ஈக்குவல் டு தாழ்மை என்பதை தவிர எக்காலத்தும் அதை மாற்றுவதே இல்லை. எனவே கிருபையின் மேல் கிருபையை நாங்கள் பெற்றோம் என்று சொல்வதெல்லாம் அவரிடத்திலே சென்று தாழ்த்தி கரம் விரித்து தன்னுடையதெல்லாம் அர்ப்பணித்து, இந்த கிரேக்க ஞானிகள் அர்ப்பணித்ததை போல் எங்களிடத்தில் கொண்டு வந்ததை முழுவதும் சமர்ப்பித்து விட்டோம் இறைவா என்று மூங்குப்புற விழுந்து செய்தாலே அந்த ஆராதனை என்று ஒன்று இருக்கிறதை அவர்கள்தான் they also got the grace, கிருபையை பெற்று சென்றார்கள். எனவே பழைய ஏற்பாட்டிலே அருளப்பட்டது தாவீதுக்கு அருளின கிருபை இங்கே எப்படி சொல்கிறார்? எப்படி எண்ணில் என்று அவர் சொல்லும்போது நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது அருளப்பட்டது என்பதை விட புதிய உடன்படிக்கையுடைய மேன்மை என்னவென்றால் கிருபை பெற்றோம், நாங்கள் பெற்றோம். எப்படி பெற்றோம்? கேட்டு தாழ்த்தி
சாஷ்டாங்கமாய் பணிந்து இந்த பூமியிலே தாழ்த்தி வந்து கடைகோடிக்கு வந்து தன்னை தாழ்த்தி விட்ட எம்பெருமானை உமக்கு உண்மை நாங்கள் எம்மாத்திரம் என்று தங்களுடையதெல்லாம் ஆசையெல்லாம் முன்னால் வைத்து என்ன மேன்மை இருக்கிறதோ அவர்கள் கொண்டு வந்த இந்த 3 சாஸ்திரிகள் கொண்டு வந்து வேலை என்னென்னமோ விலையுறுந்ததை கொண்டு வந்து அத்தனையும் வைத்துவிட்டு சாஷ்டாங்கமாய் பணிந்து தரை மட்டும் பணிந்து அவரை ஆராதித்து சென்றார்களே. அல்லேலூயா. ஆகவே கிருபை என்று சொல்வதனுடைய மேன்மை என்னவென்றால், நீங்கள் தாழ்மையாக இல்லை என்றால் அவரிடத்திலே சென்று இறைவா தாரும் என்று கேட்கிற தாழ்மை இல்லை என்றால் ஒரு நாளும் அவர்கள் நீங்கள் கிருபையை பெற்றுக்கொள்ள இயலாது. பழைய ஏற்பாட்டின் போல் கொடுக்கப்பட்டது என்பதெல்லாம் இல்லை. போய் ஒருவன் கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே யாக்கோபுடன் அந்த நிருபத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் இவ்வாறு கூறுகிறது. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. ஹீ கிவ்ஸ். அவர் நமக்கு கொடுக்கிறாரே. ஆதலால் அவர் கிருபையை கொடுக்கிறபடியால் ஒருவன் எப்படி இருக்க வேண்டும்? உடனடியாக அது குறிப்பிடுகிறது. எச்சரிக்கையை பாருங்கள். ஆதலால் எச்சரிக்கை, பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபையை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறதே. எனவே அவர் எவ்வளவு கிருபையை தருகிறார்? அதிகமான கிருபையை தருகிறார். ஏராளமான கிருபையை வைத்திருக்கிறார். எபேசியர் 2 வாசிக்கிறதை போல் கிருபையில் ஐஸ்வர்யம் கொண்டிருக்கிறோம். அந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை ஏராளம் வைத்திருக்கிறார். அவருடைய பரிபூர்ணத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் வாசித்த அந்த யோவான் 1:16 ஆங்கிலத்தில் என்ன இருக்கிறால், கிரேஸ் ஃபார் கிரேஸ். கிரேஸ் கிருபையின் மேல் கிருபை என்று சொல்வதை ஓரளவு விளங்கிக் கொண்டாலும் ஆங்கிலத்தில் கிரேஸ் ஃபார் கிரேஸ், கிருபையை முதலாவது பெற்று அதில் வாழ்ந்தவன் அடுத்த கிருபைக்கு அவன் வந்து இறைவா இன்னும் உடைய கிருபையை தாரும். அதில் பெற்று வாழ்ந்தவன் அடுத்த கிருபைக்கு அவன் சென்று இறைவா இன்று எனக்கு கிருபையை தாரும். நேற்று கிருபையை பெற்றவன் உடைய கிருபை நாள்தோறும் புதிது, இன்று எனக்கு கிருபையை தாரும். எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலையும் கிரேஸ் ஃபார் கிரேஸ், கிருபையை வாழ்ந்து பின்பு சென்று அந்த கிருபையை பெற்றவன் தான் மீண்டும் கிருபையை பெறுவான். இல்லை என்றால் அந்த அபாயமான பெருமை என்பது உள்ளே வந்துவிட்டது என்று சொன்னால் அவன் கிருபையை அவன் பெறமாட்டான். எனவே கிருபை என்று சொல்வதற்குரிய எதிர்ப்பதும் என்ன? கிருபை என்று சொல்வதற்கு ஈக்குவல் டு என்ன? கிரேஸ் ஈக்குவல் டு கிரேஸ், கிருபை ஈக்குவல் டு தாழ்மை. கிரேஸ் அகெயின்ஸ்ட் தேன், கிருபை பெறாத வாழ்க்கை என்று சொல்வதற்கு பெருமை. இதை நாம் காண வேண்டாமா? அவர் எவ்வளவு கிருபையை தருகிறார், ஏராளமான அதிகமான கிருபையை தருகிறாரே. கிருபையின் நம் மீது பொழிவதற்கு ஆசை கொண்டவர். அதற்காகவே இந்த பூமியிலே அவர் கிருபாகரனாய் கிருபை நாதனாய் அவர் வளர்ந்து நாதனாய் இருந்து அவரோடு கூட கிருபையும் சத்தியமும் நமக்கு அருளப்பட்டது. அப்படி கொடுப்பதற்கு நம்மையும் ஐஸ்வர்யங்களாய் மாற்றுவதற்கு என்று பவுல் சொல்லுவார். நம்மையும் கிருபையிலே ஐஸ்வர்யங்களாய் மாற வேண்டுமே. எனவே கிருபையின் மேல் கிருபைக்கு ஒரு கடையில் ஒரு ரூபாயை கொடுத்தால் 10 ரூபாயை கொடுத்தால் சீனி வாங்குகிறதே போல் 10 ரூபாயை கொடுத்தால் 10 ரூபாயை தரமாட்டான். இங்கே எழுதியிருக்கிறேன் என்று சொன்னால் 10 ரூபாயை நீங்கள் கொடுத்தால் உங்களுக்கு அடுத்த 20 ரூபாயை கொடுப்பேன். 20 ரூபாயை கொடுத்தால் 30 ரூபாயை கொடுப்பேன். அதுபோல் கிரேஸ் ஃபார் கிரேஸ், கிருபையை பெற்று அதை பயன்படுத்தி கிருபையிலே வாழ்ந்து மனுஷன் கிரேஸ் ஃபார் கிரேஸ், கிருபையின் மேல் கிருபை, தட்ஸ் ஓகே. கிரேஸ் ஃபார் கிருபையை கொடுத்து தான் கிருபையை வாங்க முடியும். அல்லது வாட் இஸ் கிரேஸ்? கிருபை என்றால் என்ன? கிரேஸ் ஈக்குவல் டு தாழ்மை. தாழ்மையாய் அவன் இருந்து அந்த கிருபையை பெற்றவன் வாழ்ந்து
மீண்டும் தாழ்த்தி போக வேண்டும், பெறப்போக வேண்டும். தெய்வமே கிருபை தாரும் என்று கேட்க வேண்டும். உடனடியான அந்த எதிரியை அதிகமான கிருபை தருகிறார். ஆனால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கே அவர் கிருபையை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறதே. இந்த கிருபைக்கு விரோதியை பெருமை என்று சொல்லும் பொழுது அடுத்தபடியாக அடுத்த வசனத்தில் என்ன சொல்கிறேன் என்று தெரியுமா? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பெருமையை கிருபைக்கு விரோதியாய் சொல்லிவிட்டு அடுத்தபடியாக வருகிறது யார் தெரியுமா? பெருமைக்கு பின்னால் இருக்கிறவன் யார் என்று தெரியுமா? பிசாசு நிற்கிறான். அவன் ஆதி முதல் பெருமையிலே இருந்தவன், தேவனுக்கு நிகராய் வாழ வேண்டும் என்று விரும்பினவன், மேலே போக வேண்டும் என்று விரும்பினவன். இயேசுவோ தாழ்விடங்களுக்கு இறங்க வந்தவர், அவனும் மேலே போக வேண்டும் என்று அவன் விரும்பினான். மேலே அவர் போகாமல் ஆண்டவர் தாழ்விடங்களுக்கு வந்து ரட்சிப்பை கொண்டு வந்து அவர் கொடுத்தார். நான் தேவனை போல் மாறுவேன் என்று அவன் எண்ணினான். அதே விஷத்தை கொண்டு வந்து ஆதாமுக்கு உள்ளே பாய்ச்சி விட்டான். இதை புசிக்கும் நாளிலே நீங்களும் தேவர்களைப் போல மாறலாம். நான் என்ன தேவனைகளைப் போல மாறுவது? அந்த மேனேஜரை போல் மாறினால் நல்லது என்று எண்ணிகள் இருக்கிறார்கள். அந்த சூப்பரண்டை போல் மாறலாம் என்று பொறாமை கொண்டு இருக்கிறார்கள். இந்த பயலுக்கு இப்படியா? நானும் அவனைப் போல் மாற வேண்டும் என்று அண்ணனுக்கும் தம்பிக்கு உள்ள பொறாமை கொண்ட மக்கள் இருக்கிறார்கள். அக்காளுக்கும் தங்கச்சிக்கும் உள்ள பொறாமை. அவள் 4 ரூம் போட்டு வீடு கட்டினாலும் நானும் வீடு கட்டி ஆக வேண்டும் என்று அகந்தையில் ஆணவத்திலையும் வாழ்கின்றவர்கள் இருக்கிறார்கள். இங்கே என்ன இருக்கிறது பார்த்தீங்களா? தேவனை போலவே மாறலாம் என்று எண்ணின அந்த பிசாசினுடைய எண்ணங்கள் எண்ணத்தை தான் தரமாட்டான். ஒன்று இது என்றால் இன்னும் அடுத்தது மேலாக கொடுப்பான், இன்னும் இல்லை என்றால் இன்னும் மேலாக கொடுப்பான், இன்னும் இல்லை என்றால் தேவனை போலவே மாறிவிடலாம் என்று பாய்சனை அவன் விதைத்து விட்டானே. பெருமைக்கு பின்னால் பேய் இருக்கிறது, பெருமைக்கு பின்னால் பிசாசு இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் சொன்னது என்னவென்றால், நீங்களோ கிருபை நாட்களில் வாழ்கிறீர்கள், கிருபையை பெற முடியாதபடி வருகின்ற பெருமையை நீங்கள் பார்க்கிறீர்கள். பெருமைக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்வதும் ஒன்றுதான், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்வதும் ஒன்றுதான். நான் என்ன பெருமை வரும்போதெல்லாம் துப்பு என்ற துப்புவதா அல்லது போ என்று நான் சொல்லுவதா? நோ, rebuke that your pride. உங்களுடைய பெருமையை நீங்கள் கடிந்து கொள்ளுங்கள். get behind me, என்னால் பின்னாக போ. என் குருநாதர் தாழ்மையில் கொண்டவர், என் அகந்தை கொண்ட எண்ணத்தை என் உள்ளத்திலே போட பார்த்தாய். get behind me Satan என்று சொல்வதைப் போலவே பெருமைக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஏனென்றால் பெருமையுள்ளவர்களை தேவன் எதிர்த்து நிற்பார். எதற்கு எதிர்த்து நிற்பார் என்று தெரியுமா? உங்கள் எண்ணத்தை எதிர்த்து நிற்கப் போகிறார். உங்களோட சண்டை போட்டு வாழ்வீச்சு செய்து உங்களை குத்தமாக அவர் வருவார்? நோ, he will not give you grace. கிருபையே தர. ஆனால் புதிய உடன்படிக்கையின் சலாக்கியம் என்ன? அவருடைய பரிபூர்ணத்திலே, ஹல்லேலூயா, அவருடைய பரிபூர்ணத்திலே, தாழ்மையின் ரூபத்தில் வந்த அவருடைய பரிபூர்ணத்திலே, சர்வ தேவத்துவத்தினை சம்பூர்ணமும் வாசம் செய்த அந்த பரிபூர்ணத்திலே, கிரேஸ் ஃபார் கிரேஸ், கிருபையை வைத்து நான் கிருபையை வாங்கி, நான் தாழ்மை வைத்து மறுபடியும் கிருபையை பெற்று, இன்னும் தாழ்மை வைத்து மறுபடியும் கிருபையை பெற்று, கிருபையின் மேல் கிருபையை வாழுகின்ற ஒரு வாழ்க்கை என்று அந்த பங்கை நான் பெற முடியாதபடி, அந்த பாக்கியத்தை பெற முடியாதபடி வருகின்ற துயரத்தை பாருங்கள். அப்படித்தான் அநேகர் இந்த பூமியிலே அவர்கள் பரிபூர்ணம் என்று வைத்திருக்கிறதெல்லாம் மண்ணைத்தான் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் பங்களாவை வைத்திருக்கிறார்கள், ஆஸ்தியை வைத்திருக்கிறார்கள், அந்தஸ்தை வைத்திருக்கிறார்கள். பிறரோடு ஒப்பிட்டு பார்க்கிற கேவலமான ஒப்பிட்டு பார்த்து அவனை விட நான் பெரியவன் சிறியவன், ஐயோ கொடுமை கொடுமை கொடுமை. தேவனோடு ஒப்பிட்டு பார்த்திருந்தால் அவன் கிரேக்க ஞான சாஸ்திரிகளாக இருந்தாலும் முகங்குப்புற விழுந்து அந்த மாட்டுக்கொட்டைகளை சாணம் நிறைந்த கோமியம் நிறைந்த மாட்டுக்கூட்டத்திலே முகங்கு குப்புற விழுந்து, நீர் புல்லனில் இரும், நாங்கள் மண்ணுக்கு உரியவர்கள், இந்த சாணத்திற்கு சாணம் போல இருந்து நாங்கள் ஆராதிப்போம் என்று ஆராதித்திருந்திருப்பார்களே. தாழ்மையின் ரகசியம் புரியவில்லை, தாழ்மையினுடைய மேன்மை புரியவில்லை. தாழ்மை அவர் கொண்டு வந்த பரிபூர்ணத்தை நாம் பெரும்படி செய்யும். We have received
கிரேஸ் ஃபார் கிரேஸ். நாங்கள் கிருபை மேல் கிருபை பெற்றோம் பெற்றோம், கிருபை அளித்தார் வாங்கினோம் என்ற மாபெரும் அந்த அந்த தாழ்மையை மனம் திரும்பி நீங்கள் மறிவிட வேண்டாமா? எதை குறித்து நீங்கள் சண்டை, எதை குறித்து உங்களுடைய போட்டி, எதை குறித்து உங்களுக்கு பொறாமை, எதை குறித்து உங்கள் உள்ளத்திலே சஞ்சலம், அத்தனையும் இந்த ரூட் காஸ் வேறு என்னவென்று தெரியுமா? பெருமை பெருமை பெருமை. தன்னுடைய எதையோ குறித்து பெருமை. என்னத்தை சொல்வது? எதையோ குறித்து பெருமையை வைத்து கொள்கிறாள். நான் என்னுடைய சொந்த ஊரில் இருக்கும் பொழுது 2 ரிச்சாக்காரர்களுக்கு சண்டை. என்னுடைய வீட்டுக்கு தாண்டி இருக்கிற ஒரு குடிசையை அதில் 2 ரிச்சாக்காரர்களுக்கு சண்டை. என்னடா ரிச்சாக்காரர்களுக்கு சண்டை என்று வேடிக்கையாக நான் எட்டி பார்த்தேன். அப்படி ரட்சிக்கப்பட்ட ஆரம்பம். ஒருவன் சொல்லுகிறான், ஒரு பெண் சொல்கிறாள் சண்டை போடுகிற அடுத்த பெண்ணிடம், நீ நீ என்ன இருந்தாலும் நீ வாடகை ரிச்சாய், உங்கள் புருஷன் வாடகை ரிச்சாயை ஓட்டிக்கிறான், என் புருஷன் சொந்த ரிச்சா ஓட்டிக்கிறான். அட்டேங்கப்போ, ரிச்சாக்காரன் என்று பொதுவாக நாம் எண்ணுகிறோம். அவர்களுக்குள் இருக்கக்கூடிய பெருமையை பாருங்கள். ஒப்பிட்டு பார்த்து அவன் வைத்திருப்பது வாடகை ரிச்சா, நான் வைத்திருப்பது சொந்த ரிச்சா. அதற்கு சண்டை நடக்கிறதே. நான் சண்டை நிற்குமா என்று பார்த்து நிற்கவில்லை. பின்பு நான் போய்விட்டேன். அது அந்த நாட்களில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. அதற்கு ஒரு ஏராளமான நிகழ்ச்சி நான் கண்டிருக்கிறேன். மனுஷன் எதை கொண்டு தான் பெருமை அடையாமல் இருப்பான்? நீங்கள் எண்ணிக்கொள்ள முடியுமா? நான் என்ன பெரிய பங்களா வைத்திருக்கிறேன், பெருமைப்படுவதற்கு நான் ஒரு சின்ன வீடு தான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுவதா? நான் என்ன புல்லட் மோட்டார் சைக்கிளை வைத்திருக்கிறேன், சாதாரண மொப்பட்டு தான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லிக்கொள்வதா? நான் வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன், எனக்கு என்ன பெருமை உண்டு என்று சொல்லிக்கொள்வதா? அகந்தை, பெருமை என்பது உங்கள் ஆவிலே குடிகொண்டிருக்குது. உங்கள் ஆவிலே இருக்கக்கூடிய அந்த பெருமையை தகர்ப்பதெல்லாம் தாழ்வணிந்து, இறைவனே என்னை தாழ்த்துகிறேன், எனக்கு கொடுத்தருளும் என்று, கிருபை எனக்கு அருளி செய்தலும் என்று கேட்டு முழங்கால் படியிட்டு வருகிறானே, கிருபை பெற்றுக்கொள்கிறானே, அதுதான் தாழ்மையினுடைய அழகு. கிருபை ஈக்குவல் டு தாழ்மை, கிருபை ஈக்குவல் டு தாழ்மை. இது தவிர நீங்கள் அவருடைய பரிபூர்ணத்திற்குள் பிரவேசிக்க, கிருபை மேல் கிருபை அடைந்து வாழ வேறொரு வழியில்லை சகோதரர்களே, சகோதரிகளே. ஹம்பிள் யுவர் செல்ஃப் என்று அடுத்த வசனத்திலே அவர் சொல்லுவார். ஆகவே தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். 7ஆம் வசனத்தில் அவர் சொல்லுவார், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். ஏன் ஓடிப்போவான் என்று சொன்னால், குருநாதர் இயேசு நமக்கு முன்னோடியே வந்தவர். தாழ்மையின் சிகரமாய் அவர் மாதிரியான அடிச்சுவடை வைத்து விட்டு போன அப்படினால், இந்த பூமியிலே வைத்து விட்டு போன அப்படினால், அவனால் இனி உங்களை ஜெயித்து விட இயல. தேவனுக்கு கீழ்ப்பிடிந்து விட்டால், தாழ்த்தி விட்டால், அவனை எதிர்த்து நின்றால், பெருமையை எதிர்த்து நின்றால் ஓடியே போய்விடுவான். ஏற்கனவே பெருமையினுடைய சிகரத்திலிருந்து அவனுடைய தலையை இயேசு நசுக்கி விட்டான். ஆகவே ஜெயம் இப்பொழுது உங்களுடைய தாய் மாறிவிட்டபடினால், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்வதை, நான் பெருமையை ஜெயித்தேன், ஆகவே எந்த சூழ்நிலையிலையும் நீங்களும் ஜெயம் பெறுவீர்கள் என்று ஆண்டவர் உரைத்தது, திடன் கொள்ளுங்கள் என்று சொன்ன அந்த சுவிசேஷம் நமக்குள் இருக்கிறபடினால், நாம் தனியாய் அல்ல, ஏற்கனவே அவனுடைய தலையை நசுக்கி விட்டார் ஆண்டவர் குருநாதர். தாழ்மையின் சிகரம் அவர் நசுக்கி விட்டார். ஆகவே அவருக்கு பின்னால் நீங்கள் நின்று கொண்டு, அவரை பின்பற்றுகின்ற சீசலாய் நின்று கொண்டு, நீங்கள் எழுந்து நின்று, கெட் பிஹைண்ட் மீ சேட்டன், அப்பாலவை சாத்தான் என்று அவனை எதிர்த்து நின்றால், பெருமையை எதிர்த்து நின்றால், சும்மா அல்ல, சும்மா அவனை பார்த்து என்று துப்புவதோ, பேயை போய் என்று சொல்லுவதோ, என்று நீங்கள் ஊழையிடுவதோ யூஸ்லெஸ். அவன் என்ன ஊழையிட்டாலும் என்ன செய்தாலும் அவன் போக மாட்டான். இயேசு என்ன சிலுவையை அவர் சுமந்து வரும் பொழுது தன்னை தாழ்த்தி மரணபரியந்தம் சிலுவை எடுத்து வாழ்ந்த அந்த வாழ்க்கையிலே அவர் சிலுவையிலே அவனை வெற்றி சிறந்தாரே. அது எப்படி அவர் வெற்றி சிறந்தார்? மரணபரியந்தம் தன்னை தாழ்த்தி அல்லவோ. பிசாசுக்கும் எனக்குமா கான்ட்ராக்ட் இருக்கிறது? ஒரு நாளும் இல்லை. நான் ஒரு நாளும் நேருக்கு நேராய் ரொம்ப ரேராக நான் பேசியிருக்கிறேன். ஆனால் எனக்கு நேருக்கு நேராக இருப்பதெல்லாம் இயேசு காட்டின வழிதான். பெருமையை எதிர்த்து நில்லுங்கள், பெருமைக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். சாத்தானை ஜெயிக்கக்கூடிய சிறந்த வழியை அதுதான் கற்றுக் கொடுத்தார். இல்லை என்றால் இந்த பூமியிலே எப்பொழுது பார்த்தாலும் சாத்தானோடு பேசி கொண்டு இருக்க முடியுமா? நான் கொடாங்கி அடிக்கிறவனா எப்பொழுது பார்த்தாலும் சாத்தானோடு பேசி கொண்டு இருப்பது, ஜாமக்கார குடுகுடுப்பையா
எப்பொழுது பார்த்தாலும் பேயோடு என்னை நான் உறவு கொண்டாடி வாழுகிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதில்லை என்று சொல்வதெல்லாம் என் ஆண்டவர் தான் என்னோடு இருக்கிறார், தாழ்மை சொருவி என்னோடு நான் வாழுகிறேன், எனக்கும் பிசாசுக்கும் என்ன சம்பந்தம்? ஏசு இந்த கொல்கதாவுக்கு ஏறுவதற்கு முன்பாக பிசாசு நடந்து வந்தான். திட்டும் திட்டும் என்று நடந்து வந்திருப்பான். தன் ஆயுதத்தை தூக்கி கொண்டு அவன் நடந்து வந்திருப்பான். ஏசு என்ன சொன்னது தெரியுமா? அந்த வருகிறான், இந்த உலகத்தின் அதிபதி, அட்டேங்கப்பா, உலகத்தின் அதிபதி, பெருமையின் சிகரம் வருகிறான். அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. அவனுடைய பெருமை அவனுக்கு தான். நானோ பிதாவுக்கு முன்பாக என்னை தாழ்த்துவதே அன்றி வேறொன்றையும் வைத்தில்லேன். ஆகவே என்னிடத்தில் வந்து அவன் என்னத்தை அவன் பெற முடியும்? என்னை தோற்கடிப்பதற்கு அவனுக்கு என்னதான் இருக்கிறது? கிருபையை நிறுத்தி விடுவதற்கு அவனுக்கு என்னதான் இருக்கிறது? ஒன்றும் இல்லை. தாழ்மை ஈக்குவல் டு கிருபை, கிருபை ஈக்குவல் டு தாழ்மை என்ற சூத்திரம் நிரந்தரமாய் இயேசு தன்னிலை பொறித்து வைத்து கொண்டார். ஆகவே ஒரு மனுஷ ரூபமாய் அவர் தன்னைத்தானே அவர் தாழ்த்தி அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மரணபரியந்தும் சும்மா இல்லை, ஜீவகாலமெல்லாம் என்னுடைய கிறிஸ்தவ ஜீவியத்திலே நான் பற்றி பிடித்திருப்பதெல்லாம், ஆண்டவரே, நான் ஜஸ்ட் பாஸ் த்ரூ ஒரு 50 இயர்ஸ் நெருங்கி நான் தாண்டி போய் வருகிறேன். ஐயனே, முடிவறிந்தும் நிலைத்திருந்திருக்க வேண்டும். என் குருவைப் போலவே மரணவறிந்தும் தாழ்த்தி வாழ வேண்டும். தந்திர பிசாசானவன் பெருமை எப்படியெல்லாம் கொண்டு வருவான் என்று எனக்கு தெரியும். நான் ஏற்கனவே அனுபவித்து நான் அதை தாண்டி ஜெயித்து வந்திருக்கிறேன். கிருபை செய்தலும் ஐயனே, கிருபை செய்தலும். கிருபையின் மேல் கிருபையை நான் பெற்று முடி பரிபூரணத்தை அடையும்படி ஓடி வருகின்ற பாதை அல்லவோ என் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆகவே ஜென்மத்திற்கும் நம்முடைய வருகையும் சீக்கிரம் வரப்போகிறது. காலமும் மிக குறுகிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உம்மை நான் முகமுகமாய் தரிசிக்கும் காலம் வரை அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு ஏற்படுகின்ற துன்பங்கள், அவருடைய அவமானங்கள், எபிரேயர் 12 சொல்வதெல்லாம், அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகிப்பதெல்லாம் வானங்களின் வழியாக ஏறி பிதாவுடைய வலது பாசத்திலே போய் அமருகின்ற அந்த கிருபாசனத்தோடு சேர்ந்து ஒட்டிக்கொள்கின்ற முடிவான பாக்கியம்தான் அவர் வைத்திருந்தார். நேரிடுகின்ற அவமானங்கள், நேரிடுகின்ற தாழ்மைப்படுத்துகின்ற சிறுமைகள், உங்களுக்கு நேரிடுகின்ற பொருளாதார தாழ்ச்சிகள், இவன் கர்த்தரை நம்பினான், பெரிய வாழ்க்கை வாழ்கிறான், இன்றைக்கு வரைக்கும் வாடகை வீடு தான், ஓகே என்றெல்லாம் அவர்கள் சொன்னாலும் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து மரணபரியந்தம் தாழ்த்தி, மரணபரியந்தம் சிலுவையின் மரணபரியந்தம் தன்னை தாழ்த்தி வானங்களின் வழியாக ஏறிவிட்டாரே. ஹல்லேலூயா. ஓ கர்த்தாவே, உம்மை நெருங்கி வந்து கொண்டிருக்கிற இந்த காலங்களிலே பெருமை என்னை ஆட்கொள்ள முடியுமோ? தோற்கடிக்கப்பட்ட அவன் ஆயிலும் தினசரி கிருபையின் மேல் கிருபை பொழிந்தருளும். இந்த கிருபை இல்லாமல் மரணபரியந்தம் வாழுகின்ற வாழ்க்கை என்று இல்லை. இன்று நான் வீழ்ச்சி அடைந்து விடுவேன். தினசரி தினசரி கெஞ்சி கெஞ்சி கேட்டு அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே என்று யார் சொல்லக்கூடும்? அனுபவித்தவன் சொல்லுவான். அவர் அதிகமான கிருபையை கொடுத்திருக்கிறாரே, அல்லேலூயா. கிருபையில் ஐஸ்வர்யம் பெற்ற நான் அதை ஒரு கொஞ்ச நேரத்தில் தூக்கி இருந்துவிட்டு என்னால் வரக்கூடுமோ? இதை கேட்கின்ற நீங்கள் கிருபையிலே ஐஸ்வர்யவான்களாய் மாறுங்கள். அந்த கிருபை எல்லாவற்றுக்கும் போதுமானது. கிருபை இன்னும் அவர் சொன்னார், அந்த லூக்கா 11 அவர் சொல்லும் பொழுது, பொல்லாத தகப்படத்தில் கேட்டால் கூட, கை நீட்டி கேட்டால் கூட ரொட்டியை கொடுப்பான். அப்படி இருக்க லூக்கா 11 சொல்லுவார், உங்களுடைய பரமபிதாவிடத்திலே போய் நீங்கள் கேட்டால், அதுக்கு முன்பாக எழுதுவார், கேட்கிறவன் பெற்றுக்கொள்வான். அற்புதமான ஒரு வார்த்தை, கேட்கிறவன் பெற்றுக்கொள்வான். பழைய ஏற்பாட்டில் அது இல்லை, நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, அது அவனுக்கு தரப்பட்டது, அதை கை கொண்டு தான் ஆக வேண்டும். இங்கேயோ ஐ ரிசீவ் இட், நான் பெற்றுக்கொள்கிறேன். கிருபை மேல் கிருபையை நாங்கள் பெற்றுக்கொண்டு வாழ்கிறோம். அப்படி அவன் பரிசுத்த ஆவியை கேட்டிருந்தால் என்ன செய்திருக்க வேண்டும்? கேட்டிருந்தால் எது ரகசியம்? தாழ்மையோடு கேட்டிருக்க வேண்டும். அகந்தை கொண்டவனாய் அல்ல. ஆண்டவரே எனக்கு தாரும் பரிசுத்த ஆவியை. நோ நோ நோ. அதுக்கு முன்பாக ஒரு ஊமையை சொன்னார். ஒரு நண்பனுக்கு தர வேண்டியதற்கு உரிய அப்பத்திற்கு அவனுடைய சிநேகிதனுடைய வீட்டிற்கு சென்று அவன் தொடர்ந்து தட்டிக்கொண்டே இருக்கிறான்.
அதுபோல் தாழ்த்தீரன் தான் தொடர்ந்து தட்டி கொள்வான், கேட்பான், ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு இறங்கும் என்று கேட்பான். அவனுடைய ஜெப நேரத்திலே தட்டி கொண்டே இருப்பான், கிருபை எனக்கு வேண்டும். கிருபை பெற்ற பிறகுதான் போவான். ஆகவே பரம பிதாவிடத்திலே இஃப் யூ ஆஸ்கிங், அவர் கேட்டிருந்தால், கேட்பதில்லை. சாதாரண ரட்சிப்பை கூட மனுஷன் கேட்டு வாழ்வதில்லை. எபேசியர் 2 என்ன வாசிக்கிறோம்? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டில்லை. இட் பிகின்ஸ் தேர், கிரேஸ் பிகின்ஸ் தேர். கிருபை அங்கே ஆரம்பிக்கிறது. ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டேன் என்று எண்ணினான், அவன் ரட்சிக்கப்படவில்லை. ஏனென்றால் அவனுடைய வாழ்க்கையிலே கிருபை இல்லை, அவன் கேட்கவில்லை. இன்னொருவன் ரட்சிக்கப்பட்டான். அவன் எப்படி ரட்சிக்கப்பட்டான்? மார்பிலே அடித்து, பாவியாய் என் மீது இரக்கமாயிரும் என்று கைகளை உயர்த்தி, இறைவா உம்முடைய பாவ மன்னிப்பை தந்தள்ளும், என்னை ரட்சியும் ஆண்டவரே, நான் ஒரு பாவி என்று அடித்து கேட்டானே, அவனே கிருபையை பெற்றான் என்று அந்த வசனத்திலே கீழே 2 வசனங்கள் தள்ளி சொல்லுவார். அவனல்ல, இன்னொருவன் அல்ல, இவனே கிருபையை பெற்றான். தன்னை தாழ்த்தீரவன் கிருபையை பெறுவான் என்ற அற்புதமான வார்த்தையை அங்கே அவர் இயேசு சொன்னார், அந்த லூக்கா 11ஆம் அதிகாரம். இன்னொரு மனுஷன் யார்? நான் இடத்தில் வருகிறேன், தட்ஸ் ஓகே, ஆனால் நான் அப்படி ஒன்றும் பாவம் செய்யவில்லை. என்ன பாவம் செய்தேன்? ஒரு சகோதரன் என்னிடத்தில் பேசும்பொழுது இவ்வாறு சொன்னார், நான் மனம் திரும்ப வேண்டியது நிறைய மனம் திரும்பி விட்டேன், இன்னும் 1-2 மனம் திரும்ப வேண்டும், அவ்வளோதான். அடேங்கப்பா, ஒரு குடம் பால் வைத்ததுக்கு 1-2 விஷம்தான் ஊற்றியிருக்கிறேன் என்று சொல்லுகிறதே போல், தானே கெட்டவன், மனம் திரும்ப வேண்டும் என்ற ஒரு ஆவல் இல்லாத ஒரு மனுஷன் தான் ஏதோ 1-2 மாத்திரம் மனம் திரும்ப வேண்டும். ஒரு ஞானஸ்நானம் எடுக்க வந்த வரிசையில் நின்ற ஒரு நபரை நான் பார்த்து இன்னொரு சபையில் நான் கேட்டேன். அந்த சபை, நீ நல்ல அந்த சபையில் மூப்பர் சொல்லி எல்லாம் சரியானபடி ஒப்புரவாகி இருக்கிறீங்களா, ஞானஸ்நானம் பிறகு நல்ல ஆயத்தம் தான் என்று கேட்டபொழுது, பிரதர் அதெல்லாம் சரியாக ஆயத்தமாக இருக்க வேண்டேன், ஒன்று தான், அதெல்லாம் அதை விட்டுருவேன், என்னவென்று கேட்டேன். கொஞ்சம் பொடி போடுவேன், அது ஒன்று தான். இப்போ மட்டையை வைத்திருக்கிறான்னு, எஸ் கொஞ்சம் பொடி மட்டும் போடுவேன். அட்டை எங்கப்பா, இவர்கள் சொல்லுகின்ற அகந்தையை பார்கள். இவர்கள் தாங்கள் விரும்பினபடி ஒன்றை வைத்துக் கொள்வார்களாம், அது மாத்திரம் வந்தால் போதும் என்று எண்ணுவார்களாம். தானே பாவி என்று கதறுகின்ற ஒரு மனுஷனுக்கு மாத்திரமே, தன்னை தாழ்த்தினவனுக்கு மாத்திரமே அவர் கிருபை அளிக்கிறார். அவன் சொன்னான், நான் வேதம் வாசிக்கிறேன், ஜெபம் செய்கிறேன், என்னுடைய பிறவியிலிருந்தே நான் என்னுடைய கிறிஸ்தவ குடும்பம், என் அப்பா நல்ல கிறிஸ்தவர், அம்மா நல்ல கிறிஸ்தவர், நான் ஆலயத்திற்கு காணிக்கை கொடுக்கிறேன். அப்படிங்கப்போ அநேகருக்கு அப்படி ஒரு அகந்தை, காணிக்கை கொடுக்கின்ற ஒரு மாந்தர்களை பார்த்து பின்னால் போகின்ற பாஸ்டர்கள் இருக்கிறபடினால் அப்படி ஒரு அகந்தையை வைத்துக் கொள்கிறார்கள். விசேஷ ஒரு எண்ணத்தை வைத்துக் கொள்வார்கள், அவர்கள் மீது வைத்துக் கொள்வார்கள். உங்களுடைய காணிக்கையை அவர் கேட்டார். இயேசு பெருமான் இந்த பூமியில் வந்தபொழுது எதை வேணாலும் நான் தருகிறேன், காணிக்கையாக தருகிறேன், முழுமையும் தருகிறேன், சும்மா இல்லை, பரிபூர்ணத்தில் இல்லை, முற்றிலும் தருகிறேன், பரிபூர்ணத்திலிருந்து கொஞ்சம் எடுத்து போட்டோம் என்று இல்லை, அதை நான் செலுத்துவேன். ஆனால் நீரோ விரும்பியதெல்லாம் தாழ்த்தி வா என்று சொன்னேன், இந்த சரீரத்தை பலியாக ஒப்பு கொடுத்து விடுவேன். இறைவனே, உங்களுடைய வேதத்தில் உள்ள அத்தனை பாக்கியங்களையும் தேவ சித்தங்களையும் நான் செய்து முடிப்பதற்கு என் சரீரத்தை தாழ்த்தி அர்ப்பணித்து மண்டிலே வந்து அவர் அதிகாலமே எழுந்து சென்று ஜெபித்தார். மலைக்கு ஏறி சென்று ஜெபித்தார். வனாந்திரத்திற்கு போய் ஜெபித்தார் என்றால் என்னவென்ற அர்த்தம்? தாரும் தெய்வமே எனக்கு தாரும் என்று கேட்டு மார்பிளை அடித்து கேட்டு, அப்படி போய் கேட்டு வழக்கமாய் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு சென்றார். அவர் ஒரு தோட்டத்திற்கு, கெத்செமனே என்ற தோட்டத்திற்கு சென்று அவர் ஜெபித்தார். மனித சஞ்சாரம் இல்லாத ஒரு காட்டிற்கு சென்று அவர் ஜெபித்தார். அல்லேலூயா. பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் செய்தார். கிருபையை கேட்டு வாங்கி சம்பூர்ணம் அடைந்தாரே அந்த குருநாதர். அதுபோன்றவர்கள் சும்மா ஜெபித்து விட்டு போக மாட்டார்கள். நம்முடைய கிருபை இல்லை என்றால் நான் செத்து போய்விடுவேன், கிருபை இல்லை என்றால் பாவம் என்னை மேற்கொண்டு விடும் என்று ஒவ்வொரு சமயத்திலையும் அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு கிருபை, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுவதற்கு தாரும் என்று கேட்கிற ஒரு கிருபை என்றெல்லாம் அவர்கள் கடந்து வரும்பொழுது 2 தீமோத்தேயு 2 நாம் வாசிக்கிறோம். அவன் தீமோத்தேயு
என்ன அடைகிறான்? அவன் தீங்கு என்று ஒன்று வருகிறது. வாழ்க்கையிலேயே தீங்கு அனுபவிக்கிறான். ஹார்டு சீப், கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்குள் வருகிறான். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்திலே சொன்னார், மகனே, நீ தேவனுடைய கிருபையிலே பலப்படு. பி ஸ்ட்ராங் இன் த கிரேஸ் ஆஃப் காட். தட் மீன்ஸ் ஏற்கனவே உள்ள கிருபை வைத்திருக்கிறாய், இப்பொழுது கம் டு காட், தேவனிடத்தில் வந்து கிருபையை வாங்கி கொண்டு செல். பின்பு அவர் சொல்கிறார், கிருபை பெற்ற பிறகுதான் அவர் கீழே உள்ள சில வசனங்கள் தாண்டி அவர் சொல்லுவார், நல்ல போர்ச்சேவனாய் endure the cross, சிலுவையை சகித்து வாழு, தீங்கு அனுபவி என்று அவர் சொல்லுவார். Who can endure the cross? சிலுவையை குருநாதரை போல் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து வாழ்கிறவர்கள் யார்? கிருபையிலே பலனடைந்தவர்கள். இந்த ஒரு முறை 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே பவுலுக்கு தன்னுடைய ஊழியத்தில் ஏற்பட்ட ஒரு தடை, சம் பேரியர் தேர், ஏதோ ஒரு தடை, ஒரு முள் போல் அவருக்கு தடையாயின்னு வந்து நின்று விட்டது. அவர் என்ன செய்தார்? கெஞ்சினேன், 3 முறை நான் கெஞ்சினேன், கெஞ்சி கேட்டேன், கிருபைநாதரே கிருபை தாரும் என்று நான் கெஞ்சினேன். அவர் 3ஆம் முறை ஜெபித்து முடித்த பிறகு அவர் சொன்னார், மை கிரேஸ், என் கிருபை உனக்கு அளிக்கிறேன், என் கிருபை போதும், என் கிருபையினால் நீ எல்லாவற்றையும் ஜெயித்து விடுவாய் என்று அவர் எனக்கு கிருபையை அளித்தார். ஆகவே நான் இப்பொழுதெல்லாம் கண்டுபிடித்த வழி என்னவென்று சொன்னால், தேவையென்று வருகின்ற நேரமெல்லாம் ஓடி சென்று அது தீங்கு அனுபவிக்கின்ற சிலுவை சகிக்கின்ற நேரமாயிருந்தாலும் சரிதான், அல்லது என்னுடைய ஊழியத்தில் ஏற்பட்டு இருக்கிற ஒரு துன்பமாக இருக்கக்கூடிய ஒரு முள்ளாய் தடையாய் வந்து நிற்பதாக இருந்தாலும் சரிதான், கெஞ்சுவேன், போய் கெஞ்சுவேன். பிதாவின் சித்தத்தை இயேசு எவ்வாறு செய்தார்? கெஞ்சி கெஞ்சி கேட்டு தான் செய்தார். கெத்செமனே தோட்டத்தில் உள்ள அந்த ஜெபத்தை கொஞ்சம் திரைவிலக்கி ஆவியானவர் காட்டியிருக்கிறார். மற்ற இடங்களாம் அங்கே அவர் சென்று ஜெபித்தார், இங்கே சென்று ஜெபித்தார் என்று எழுதியிருக்கிறது அல்லாமல் என்ன ஜெபித்தார் என்பது தெரியவில்லை. நிறைய ஜெபித்திருப்பார். ஆனால் கெத்செமனேயை விலக்கி வைத்து நமக்கென்று காட்டப்பட்ட பகுதி என்னவென்றால், பிதாவினிடத்திலே போய், பரமபிதாவே என் சித்தம் அல்ல, நோ என் சித்தம் அல்ல, தேட்ஸ் ரைட், ஆகிலும் உம் சித்தம் அறிய வேண்டுமே, உம் சித்தம் செய்ய வேண்டுமே. நீங்கள் சொல்லி பாருங்கள், நான் பலமுறை நான் சொல்லி நான் பார்த்துருக்கிறேன், ஐ டோன்ட் வாண்ட் திஸ், ஐ டோன்ட் வாண்ட் திஸ், எனக்கு இது வேண்டாம், திஸ் இஸ் மை வில், என் சித்தம் வேண்டாம் என்று சொன்ன பிறகு அப்படி பிளாங்காக இருக்கும், சும்மா இருப்பதை போல் தோன்றும். பின்பு ஐயனே உம் சித்தம் என்ன என்று நான் கேட்கிறேன். அவர் அப்படி கேட்பதற்கு என்ன நடந்தது என்று தெரியுமா? 3 முறை அவர் ஜெபித்த அந்த கடைசி நேரத்தில் என் ஜெபம் கேட்கப்பட்டது. என்ன ஜெபம் தெரியுமா? அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெரும் துளிகளாய் விழுந்தது. ஹல்லேலூயா! அப்படி ஒரு பிதாவிடத்திலே போய் கெஞ்சி கேட்டாரே கிருபை, கேட்டு பெற்றுக்கொண்டாரே. அதுபோன்ற ஒரு பிதாவின் சித்தம் செய்கின்ற வேண்டும் என்று இருக்கக்கூடிய உச்சகட்டத்திலுமே கூட அவர் தன்னுடைய வேர்வை அப்படியே பிழிந்து இரத்தத்தின் ஒளியாய் உள்ளே நுழைந்து இரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழுந்ததே. அப்படி ஒரு தாகத்தை ஒரு கிறிஸ்துவன் வைத்திருப்பான். அதெல்லாம் அன்றே உள்ள கிறிஸ்தவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றும் அவருக்காக வாழ்கின்ற உத்தம கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஏனோதான் என்று வாழ்கின்ற கிறிஸ்தவர்களை காணாதீர்கள். தேவ பக்திக்குரிய அனலை குறைத்து கொண்டு குளிந்து போனவர்களை பார்க்காதீர்கள். சோம்பேறியான ஊழியர்களை பார்க்காதீர்கள். அனல் உண்டவர்களை பாருங்கள். அதுபோன்றவர்களை பார்த்து, ஆண்டவரை இந்த வாழ்க்கையல்லவோ எனக்கு வேண்டும் என்று கேளுங்கள். மிகமூன்று திரளான சாட்சிகளை வைத்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா! குருநாதருடைய வாழ்க்கையிலே மாற்றம் எதுவும் இருப்பதில்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் அவர் இருப்பார். அவர் அனல் உண்ட ஒரு ஜீவியத்திற்கு நீரே கதி ஆண்டவரே. பிதாவே உங்களுடைய சித்தம் என்ன? என் சித்தம் வேண்டாம், ஐ டோன்ட் வாண்ட், எனக்கு சித்தம் வேண்டாம், ஐ லூஸ் இட் ஆஃப்கோர்ஸ். ஆனால் இப்பொழுது உம் சித்தம் என்ன என்று கேட்டதற்கு பரத்திலிருந்து 3வது தடவை ஜெபித்த பிறகுதான் வந்தது. இந்த பவுல் 3 தடவை ஜெபித்ததை போலவே 3வது தடவை தான் அங்கே பதில் வந்தது. தேவதூதன் இறங்கி வருகிறான். த ஹோலி ஸ்பிரிட் இஸ் சென்ட் தேர். பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளன் வருகிறார், அவரை தேற்றுகிறார். திஸ் இஸ் மை வில், இதுதான் என்னுடைய சித்தம். மார்ச் டுவர்ட்ஸ்
கொல்கத்தா, கொல்கத்தாவுக்கு நீ தலை நிமிர்ந்து செல் என்று சொல்ல கட்டளை கேட்டவுடன் அல்லேலூயா, அவர் சாவுக்கு அஞ்சினார். அவர் திரும்ப கெத்செமனேயில் வந்து பிடிக்க வந்த பொழுது யாரை தேடீர் என்று அல்லவோ கேட்டார் இந்த குருநாதர். ஏன் தெரியுமா? பிதாவின் சித்தம். கோ டு கொல்கதா, கொல்கதாவுக்கு போய் என்ற கட்டளை பெற்றாரே. அல்லேலூயா. எப்படி அவர் பெற்றார்? ஜெபித்தல்லவோ பெற்றார், கெஞ்சி கேட்டல்லவோ பெற்றார். சும்மாவா ஒருவன் தேவ சித்தம் செய்ய முடியும்? சரி, என் சுயசித்தம் வேண்டாம், அதை விட்டு விட்டேன், உம்முடைய சித்தம் செய்கிறேன் சரியா என்று சொல்லிக்கொண்டா போக முடியும்? நீங்களாவே ஒன்றை எண்ணிக்கொண்டு செய்கின்றத தேவ சித்தம். தன் சுயசித்தத்தை அவன் மறுத்த பிறகு, சித்தம் என்ன ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? கேட்டு கேட்டு அவர் 3 முறை கேட்டு பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. இது போன்ற அற்புதமான ஒரு ஜீவியத்திற்கு பெயர்தான் அங்கே எபிரேயர் 4 வாசிக்கிறதே போல், லெட் அஸ் கோ டு த த்ரோன் ஆஃப் கிரேஸ். அவருடைய கிருபாசன தண்டைக்கு போக கடவுள். அவர் நம்மை போல் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார். எல்லா விதத்திலும் என்று சொன்னால், நான் இப்பொழுது ஷேர் பண்ணினதே போல் தீங்கு அனுபவிக்க வேண்டிய நேரமாக இருக்கக்கூடிய எண்டியூர் இந்த கிராஸாக இருந்திருக்கலாம். பிதாவின் சித்தம் செய்யக்கூடிய சுயசித்தை வெறுக்க வேண்டிய நேரமாக அது இருந்திருக்கலாம். எனிதிங், வாழ்க்கையில் வரக்கூடிய எத்தனை காரியங்கள் இருந்தாலும், இஸ் கிரேஸ் இஸ் நியூ. புதிய கிருபை அவர் தருவார். ஏனென்றால் அவர் எவ்வளவு கிருபையை தருவார்? அனுபவித்தவன் சொல்லுவான். சும்மா வாசித்து நீங்கள் சொல்வதில்லை, இந்த வசனத்தில் எழுதியிருக்கிறதை சொல்வதுதான் மேன்மை. கேளுங்கள் மாந்தர்களே, நான் சிலுவையின் பாதையிலே சுமார் 38 வருடங்களுக்கு மேலே வாழ்ந்து வருகிறேன். அதிகமான கிருபை எனக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. கிருபையை பெற்றவன் சொல்ல வேண்டும், அவர் எனக்கு அதிகமான கிருபையை தந்திருக்கிறாரே. ஆகவே ஆதலால் பெருமையை எதிர்த்து நில்லுங்கள். ஆதலால் பெருமையை எதிர்த்து நில்லுங்கள். உடனே அடுத்தது என்ன சொல்ல வருகிறார்? பெருமைக்கு உரிய சொந்தக்காரன் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், மரணவரைந்தும் தாழ்த்தி வாழ்கிறதே வாழுங்கள். ஒரு எந்த பரிசுத்தவானும் காலாகாலத்திற்கு அவன் வாழ்க்கையிலே சிலுவையின் பாதையிலே, அந்த தாழ்மையின் பாதையிலே சென்ற பிறகு அவன் என்ன சொல்லுவான் என்று தெரியுமா? அவன் சொல்லுவான், எல்லாம் தாழ்மைதான். இந்த பூமியிலே ஒரு கிறிஸ்தவனாய் வாழ்கின்ற வாழ்க்கையிலே சகலமும் தாழ்மை, 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 சகலமும் தாழ்மை. ஏனென்றால் கிரேஸ் ஃபார் கிரேஸ், கிருபை வைத்துத்தான், கிருபையிலே வாழ்ந்துதான் அடுத்த கிருபைக்கு போக முடியும். நியூ கிரேஸ், புதிதான கிருபை எனக்கு தாரும் என்று இவன் கேட்டும் பெறமாட்டான். ஏனென்றால் வாட் ஹேப்பன் டு எஸ்டர்டே கிரேஸ்? நேற்று கொடுத்த கிருபை என்ன செய்தாய்? அவர்கள் கிருபையின் இரத்தத்தை அதை இழிவாய் சீப்பாய் என்று காலின் கீழ் ஊட்டும் மிதித்து நடந்தாயே மனுஷனே. யூ வாண்ட் நியூ கிரேஸ்? புதிய கிருபை வேண்டுமோ என்றல்லவோ கேட்க மாட்டார். தாழ்மைப்படுங்கள், தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்பட்டு வாழுங்கள். அல்லேலூயா. தாழ்மை உங்களுக்கும் தேவனுக்கும் உரியதுதான், மனுஷருக்கு முன்பாக இல்லை. மனுஷருக்கு முன்பாக தாழ்மைப்படுவது என்று இருப்பதெல்லாம் நாடகம். ஒரு ஜமீன்தாருக்கு முன்பாக, ஒரு ஜமீன்தார் அல்ல, ஒரு பெரிய ஒரு பண்ணை தோட்ட முதலாளிக்கு முன்பாக ஒரு கோவிந்தராஜன் என்று ஒரு வேலை செய்கிறவர், அவர் வந்தவுடன் இடுப்பிலேயே கட்டி கொண்டு இப்படி குனிவான், அப்படி ஒரு குனிந்து வணங்குவான். அந்த முதலாளி பேசிவிட்டு போனவுடன் அதை அவிழ்த்து தோலை போட்டு கொண்டு, கிறுக்கு பையில் இந்த முதலாளி என்று சொல்லிக்கொள்வான். மனுஷருக்கு முன்பாக ஒரு நாடகம் ஆடிவிட்டு அந்த முதலாளி கிறுக்கு பையில் இந்த முதலாளி என்னத்தையோ சொல்லுகிறான், நான் இங்கே தண்ணி பாய்ச்ச வேண்டும் என்று அவன் அங்கே தண்ணி பாய்ச்சன்னு சொல்லுகிறார் என்று அவன் சொல்லுகிறான். அடேங்கப்பா, கொஞ்சம் முன்னு தானே இவன் தாழ்த்தினான். நாடகம், நாடகம். மனுஷருக்கு முன்பாக நாடகமா? மனுஷருக்கு முன்பாக செய்கின்ற அத்தனை தாழ்மைக்கும் பெயர் நாடகம். தாழ்மை கையிலே தண்ணீர் எடுத்துக்கொண்டு அடிமையின் ரூபத்திலே சென்று செயல்பட தொடங்கிவிடும், காலை கழுவ தொடங்கிவிடும். தாழ்மை தேவனுக்கு முன்பாக தாழ்த்துவதற்கு அவன் சென்று, ஐயனே பாரும், என்னுடைய தீங்குகளை பாரும், இதை அனுபவிக்க எனக்கு இதை சகித்து வாழ, தீங்கு சகித்து வாழ, இந்த அவமானத்தை சகித்து வாழ, சிலுவை சகித்து வாழ கிருபை தாரும். நடைமுறையாக அல்லவோ அவன் கேட்பான். என் சித்தம் வேண்டாம், உன் சித்தம் வேண்டும் ஐயா என்று கெஞ்சி கேட்பானே.
அவன் செல்லுகின்ற திசையெல்லாம் த த்ரோன் ஆஃப் கிரேஸ், கிருபாசன தண்டையிலேயே போய் சிரிப்பான். கிருபையிலேயே தாழ்த்தின அவர் இப்பொழுது எங்கே இருக்கிறார் தெரியுமா? த்ரோன் ஆஃப் கிரேஸ், கிருபாசனத்தில் விற்றிருக்கிறார். கிருபாசன பதியே, கிருபாசன இயேசுவே கிருபாசன பதியே என்று பாடுகிறோமே, அதுபோன்று கிருபாசன பதியிலேயே உட்கார்ந்துருக்கிறார் ஐயா. அந்த அந்த மேன்மை சிங்காசனத்துக்குரியவராய் மாற்றியதை, தாழ்மை அவரை சிங்காசனத்துக்குரியவராய் மாற்றியதை, ஏறினார் என்பதற்கு முன்பாக தாழ்விடத்தில் இறங்கினார் என்று பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள். நான் போக வேண்டிய இடமெல்லாம், தினசரி போக வேண்டிய இடமெல்லாம் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக விழுந்து கிருபாசன பதியே அவர் என்று அவர் கேட்டு அவருடைய கிருபாசன தண்டைக்கு நான் சென்று த த்ரோன் ஆஃப் கிரேஸ் சென்று பெற்று வாழ்கின்ற வாழ்க்கையை நான் வாழ வேண்டும், பிள்ளைகள் வாழ வேண்டும், சபை வாழ வேண்டும், சபையில் சகோதர சகோதரிகள் வாழ வேண்டும், எங்கும் நிறைந்து நான் பெற்ற இன்பம் எல்லோருக்கும் போய் சேர வேண்டும் என்ற அற்புதமான தாழ்மை என்று அந்த எண்ணம் பரவி வர வேண்டும். சபையிலே கூடியவர்கள் அனைவரும் சாஷ்டாங்கமாய் பணிந்து அவரை பாதத்தை தொட்டு தாழ்த்தி வந்தவருடைய பாதத்தை தொட்டு வணங்க வேண்டும். அவருடைய பாதம் ஒன்றும் வெண்கல தொட்டில் வைத்த பாதமல்ல, அல்லது மலர் கமலம் என்று சொல்லுகின்ற தாமரை தொட்டில் தூக்கி வைத்திருக்கிற பாதமல்ல, தாழ்விடங்களுக்கு இறங்கின அந்த பாதம் ஐயா. அதை தொழுக வேண்டும் என்றால் தாழ்த்தி வாருங்கள். சபை மணக்கும், சபை அப்படி ஒரு மணந்துவிடும். ஆனால் என்ன செய்வது? கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் விளங்குவதில்லை. இந்த உலகத்தில் அவள் ஞானிகளாய் எண்ணத்தையோ வைத்து மேன்மை என்று எண்ணுகிறார்கள். குழந்தை போல் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள். அந்த குழந்தைகள் அவரை பூஜிக்கிறார்கள். சிறு குழந்தைக்கு அதை வெளிப்படுத்துகிறார். யாருக்கு தன் பிதா குமாரனை வெளிப்படுத்துவார்? தாழ்த்துகின்ற அந்த சிறு குழந்தைக்கு வெளிப்படுத்துவார். அதுபோன்ற ஒரு சபையிலே நாம் இருக்க வேண்டும். எல்லோரும் தாழ்த்துகிறார் என்று இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. தெர் ஆர் பீப்புள் தேர். நறுமணம் வீசுகிறது. ஒரு கடையில் மீன் கடைக்கு நான் சென்ற பொழுது அங்கே குப் என்று நல்ல ஒரு நறுமணம், லெவெண்டர் ஸ்மெல் ஒன்று வந்தது. என்னடா எப்பயும் மூக்கை பொத்தி கொண்டே போய் நல்ல வாசனை இருக்கிறது என்று அதை சுவாசித்து கொண்டே மீனை கொஞ்சம் வாங்கி வருகிறேன். அதுபோன்று எங்கும் மற்றவர்கள் இருந்து விட்டு போகட்டும், அங்கே இங்கே நாரட்டும், பட் தெர் ஆர் ஸ்மெல் தேர் ஆர் ஃபியூ பீப்புள். என் நாமத்தினாலே, என்னுடைய தாழ்மைக்குரிய நாமத்திற்கு 1 2 3 4 ஆடடே இவ்வளோ பேர் இருக்கிறார்களே, அறிந்து கொள்ள வேண்டாமா? கொஞ்சம் பேராவது நீங்கள் அதை கண்டுபிடித்து அவர்களோடு தாழ்மை உள்ளவர்களுக்கு இணங்குங்கள் என்று சொல்லுவார். ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் அப்படி இணங்கி கட்டப்பட்டு வாழ்கின்ற சபை. அங்கே சிங்காசனம் ஒன்று இருக்கும். அது என்ன சிங்காசனம்? த்ரோன் ஆஃப் கிரேஸ். கிருபையின் சிங்காசனத்திலே கிட்டிச் சேருங்கள். அதை கிட்டிச் சேர்ந்து வாழ்கின்ற ஜனமாய் மாறுங்கள். காலமெல்லாம் தாழ்மை. அவருடைய பரிபூர்ணம் எங்கே இருக்கிறது? கிரேஸ் ஃபார் கிரேஸ். கிருபையின் மேல் கிருபையை அல்லாமல். நாளை நான் மரிக்கும் பொழுது நாளை நான் பெருமை கொள்வதா? மதிகேடு அதுபோல் இருந்துவிடல் ஆகுமா? கிருபையை பெற்று நான் பாதுகாத்து இருந்திருக்க வேண்டும். இன்னும் கிருபையை பெற்று நான் முடிவறிந்து நிலைநிறுத்திருக்க வேண்டும் அல்லவோ? ஜீவகாலமெல்லாம் தாழ்த்துகின்றது பொன்னான வாழ்க்கையை இயேசு பிரான் தன் அடிச்சுவிடை வைத்து தரையிலே மிதித்து தாழ்மையிலே நடத்தி வைத்து காட்டிவிட்டாரே. அதை பிடித்து கொண்ட ஒரு சீசன் பாக்கியவான். குருவே, உம்மை என்னை நானே வெறுத்து, என்னுடைய பெருமையின் சுயத்தை வெறுத்து, சிலுவையை எடுத்து அதை நான் அறைந்து பெருமையை நான் எதிர்த்து நின்று, குருவே நீ சென்ற பாதையிலே நடந்து கிருபாசன பதியே, கிருபையின் சிங்காசனத்திற்கு உரியவரை மண்டிலே வருவேன் என்ற தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டாமா? சும்மா ஒரு செய்தியை இன்னொரு செய்தியை நான் கேட்டுவிட்டு போவதை நான் விரும்புவதில்லை. உங்கள் தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். அற்புதமான இந்த பாதையிலே, சிலுவையின் பாதையிலே, தாழ்மையின் பாதையிலே நடந்து வாருங்கள். குடும்பமாய் நடந்து வாருங்கள். ஒருவருக்கொரு புத்தி சொல்லி இதைச்சி அதைச்சி என்று சொல்லுகிற சில நல்ல ஒழுக்கங்களை அல்ல, அதைவிட மேலாய் ஹம்பிள் யுவர்செல்ஃப், உங்களை தாழ்த்து என்று சொல்லக்கூடிய அவருடைய பெருமையை சுட்டி காட்டி அவர்களை தாழ்த்தக்கூடியவர்களாய் குடும்பமாய் தாழ்த்தி நறுமணம் அங்கே வீச வேண்டும். முழுசும் மீன் நாற்றுமை இருந்த இடத்துல அங்காங்கே லெவெண்டர் வந்து பற்றி வந்ததை போல் வரட்டுமே. அதுபோன்ற ஒரு ஜீவி தான் கிறிஸ்தவ ஜீவியம், வேறொன்றும் அல்ல. அதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். நாம் ஜெபம் செய்ய கடவோம்.
பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, பரலோக பிதாவே, நாங்கள் உயர்த்தி நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் மண்டையிலே வருவதற்கு நாங்கள் ஏமாத்திரம் எங்களை தாழ்த்தி அடிபணிகிறோம். இயேசு சுவாமி காண்பித்த அந்த சிலுவையின் பாதை தாழ்மையின் பாதை என்று அறிகிறோம். இறைவனே, எங்களுக்கென்று அடிச்சுவடலை வைத்துவிட்டு போனதெல்லாம் மண்ணிலே வைத்து தாழ்மையின் பாதை என்று அறிகிறோம். நம்முடைய கிருபை ஈக்குவல் டு தாழ்மை என்று விளங்கி கொண்டோம். பெருமை ஈக்குவல் டு பேய் என்று அறிகிறோம். பேய்க்கு எதிர்த்து நின்று கிருபை பெற்று வாழ எங்கள் யாவருக்கும் அனுகிரகம் செய்தலும், எங்கள் சபை மக்கள் ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் செய்தலும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென்.